بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுவதற்காக நாம் எல்லாம் ஒன்று கூடியுள்ளோம். அனைத்து புகழும் ஏக வல்லனாகிய அல்லாஹ்வுக்கு உரித்தானது. சாந்தியும் அமைதியும் அகிலத்திற்கோர் அருள்படையா மன்னரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியேற்றி பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்களான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சார்ந்து என்றும் நிலவட்டுமாக. இன்று உங்கள் மத்தியிலே பேச எடுத்துக்கொண்ட தலைப்பும் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களின் சிறப்புகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஏற்பாட்டின் பிரகாரம் ஆண்டில் 12 மாதங்கள். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை புனிதமான மாதங்களாக ஆக்கியிருக்கின்றான். அந்த மாதங்களில், அந்த புனித மாதங்களில் போர் கூட செய்யக்கூடாது. போர் கூட, ஆனால் வரம்பை மீறி வந்தால் அது வேற. சாதாரணமாக அன்றைய அரபுகளில் அவர்களும் இதை புனிதமாக கருதினார்கள். இந்த காலத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, போர் செய்ய மாட்டார்கள், ஆனால் அடிக்கடி மாத்திக்குவாங்க. ஆனால் இஸ்லாம் இந்த 4 மாதங்களில் போர் செய்யக்கூடாது. அது எந்த 4 மாதங்கள்? ஒன்று துல்கதா,
துல்ஹஜ், முஹர்ரம், இது மூணு சேர்ந்தாப்புல ஒரு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். புனித மாதங்களை ஞாபகம் வச்சுக்கணும்னாக்கா இந்த துல்கதா 11 இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டுல 11வது மாதம், துல்ஹஜ் 12வது மாதம், அதற்கு அடுத்தபடி முஹர்ரம் மாதம், மூணு சேர்ந்தாப்புல. இடையில ஒரு மாதம் என்ன என்றால் ரஜபு மாதம். இந்த 4 மாதங்களும் புனிதமான மாதங்கள். அந்த புனிதமான மாதங்களில் ஒன்றுதான் துல்ஹஜ். அந்த துல்ஹஜ்ஜிலே முதல் 10 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்றால் மிக சிறப்பான நாட்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷர், ஃபஜ்ர் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த என்ன சொல்றாங்க, வலயாலின் ஆஷர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. 10 இரவுகள் மீது சொல்றது எதை சொல்றது என்றால் இது இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை தான் குறிக்கின்றது. ஏனென்றால் ரமலானுடைய 10 கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவு தான் மிக சிறப்பானது. ஆனால் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் கழித்து விட்டது. 3 நாட்கள் 4 நாட்கள் போயிடுச்சு, இன்னும் 6 நாள் இருக்கு. இது எல்லாம் உங்களுக்கு நம்ம ஈதுல் அல்ஹாவை தெரியும், அன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமா இருந்தாரு தெரியும். அதே போல 2 ஈது பெருநாள் தெரியும், ரமலான் நோன்பு வைப்பாங்க, சரி அதெல்லாம் தெரியும். ஆனா இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை சிறப்புகளை நம்மில் அறிந்தாலும் அதோடைய சிறப்பை தெரிந்தாலும் அதில் எந்த அளவு நாம் ஈடுபாட்டுடன் அதை கடைபிடிக்கின்றோம் என்பதில் தான் பெரிய கேள்விக்குறியே இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நாட்களே, அல்லாஹ்வுக்கு அமல் செய்வதில் மிக பிடித்தமான நாட்களில் எந்த நாள் என்றால் இந்த துல்ஹஜ் மாதத்திற்கு 10 நாட்கள். எல்லா நாட்களை விட இந்த துல்ஹஜ் மாதத்தின் 1 to 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விற்கு மற்ற எந்த நாட்களிலும் செய்வதை விட மிக விருப்பமானது, மிக பிரியமானது என்று சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யார் ரசூலுல்லாஹ், வலல் ஜிஹாத், ஜிஹாது செய்வதை விட இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதா, அல்லாஹ்வுக்கு விருப்பமானதா, அல்லாஹ்வுக்கு பிரியமானதா என்று கேட்கும் பொழுது வலல் ஜிஹாதுங்கிறாங்க. ஆமாம், ஜிஹாது செய்வதை விட இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது. இருந்தாலும் ஒருவர் ஜிஹாது சென்று விட்டார், தன்னுடைய பொருளாதாரத்தாலும் தன்னுடைய உயிராலும் சென்று எதையுமே திரும்பாமல் இருக்கிறார், அங்கே சைதாடுகிறது, அவர் முதலிடத்தில் இருக்கின்றார். அதுக்கு அடுத்த இடத்துல அங்கு சென்று போரிட்டு கனிமத்து போட்டு திரும்பி வந்தாலும் அந்த செயலை விட இந்த முதல் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய செயல் அமல் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானதாக இருக்கின்றது. அது எந்த செயல் என்று குறிப்பிட்டு சொல்லப்படல. திக்ர் செய்யறது, துஆ செய்யறது, குர்ஆன் ஓதுறது, ஸலவாத் சொல்றது, தான தர்மங்கள் செய்யறது, நோன்பு வைக்கிறது, எந்த வேணாலும் இதுல இந்த அமல் என்று சொல்லாதனால் எல்லா அமல்களையும் நாம் பேணுதலாக இந்த துல்ஹஜ் மாதத்தின் 1 to 10 நாட்கள் செய்ய வேண்டும். இப்ப அல்லாஹ்வுடைய நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாகவும் அல்லாஹ்வுக்கு புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியதாகவும் ஆகணுமா இல்லைங்களா? அப்ப என்ன செய்ய வேண்டும்? இந்த 10 நாட்களில் விடாமல் 5 வேளையும் தொழ வேண்டும். இந்த 10 நாட்கள் மட்டுமா? எல்லா நாட்களிலும் தொழ வேண்டும். குறிப்பாக இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானதாக இருப்பதால் அந்த அமல்களை நாம் என்ன செய்யணும்? தொழுகையை சரியாக தொழ வேண்டும். இந்த 10 நாட்களில் அதிகமான அளவில் நோன்பு வைக்க வேண்டும். 10 நாட்கள்ல பிறை 10 அன்று ஈதுல் அல்ஹா, ஹஜ்ஜி பெருநாள், அன்றைய தினத்தில் நோன்பு வைக்கிறது கூடாது. ஏனென்றால் அந்த தினம் உண்ணும் நாள், பருகும் நாள், மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள். அந்த நாள்ல என்ன செய்யக்கூடாது? நான் நோன்பு வைக்கிறேன்னா ஹராம். 2 பெருநாட்களிலும் நோன்பு வைக்க கூடாது. அப்ப முதல் 9 நாட்கள்ல வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதுக்கு 1 to 9 வைக்கிறதுக்கு ஆதாரம்லாம் கிடையாது.
அந்த நாட்கள் செய்யப்படும் அமல் அல்லாஹ்வுக்கு பிரியமானது என்பதால் அப்படி வைத்துக் கொண்டாலும் தப்பு கிடையாது. அதுபோல இந்த முதல் 10 நாட்களுடைய அந்த செயல்பாடுகளை பார்த்தால் பிறை 8 பிறை 12 அல்லது 13 வரை ஹஜ்ஜுடைய நிகழ்வுகள் நடக்கிறது. ஹஜ் நம்முடைய இஸ்லாத்தின் அடிப்படை ஃபர்ல் என்று சொல்லக்கூடிய அடிப்படை கடமைகள்ல முதலாவது இருக்கிறது தௌஹீத், ஏகத்துவ கலிமா. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய தௌஹீத் கலிமா. இரண்டாவதாக இருப்பது, நிறைய பேருக்கு தௌஹீத் கலிமான்னு தெரியாது, அந்த கலிமாவுடைய அர்த்தம் தெரியாது. அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன், அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வ அஷ்ஹது, மேலும் நான் சாட்சி சொல்கிறேன், அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுல்லாஹ், முகமது நபி அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். இப்ப கலிமா என்ற லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த ஒரு வார்த்தையே கலிமா தான். வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதே கலிமா. நம்மள்ட கலிமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சிலலாம் சேர்த்து சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. அந்த 5 கலிமாக்கள் அந்த இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அப்பேற்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் நம்முடைய இறக்கும் பொழுது கடைசி வார்த்தை ஆகிவிட்டால், மன் கால ஆகிற கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, எவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார்கள் என்று சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட கலிமா. அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது தொழுகை, அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது நோன்பு, ஜகாத்து, ஹஜ். இந்த ஹஜ் என்ற அந்த வணக்கம் இந்த துல்ஹஜ் மாதத்திலே பிற 8 இங்க நம்ம ஊர்ல இருந்து போறவங்க எல்லாம் துல்கதா மாதத்திலே என்ன செய்வாங்க, ஏறாம் வெட்டி அங்க போய் உம்ரா செஞ்சுட்டு அங்கு ஹஜ்ஜுக்காக அவர்கள் தாமதித்து பிற 8 என்ன செய்வாங்க, மீண்டும் ஹஜ்ஜுக்காக ஏறாம் கட்டுவார்கள். ஹஜ்ஜில எத்தனை வகை இருக்கு தெரியுங்களா? நம்ம இங்க ஹஜ்ஜு போறப்பதான் அதை பத்தி நினைக்கிறது, அப்படி இல்லை. கல்வி, இஸ்லாமிய கல்வியை எப்படியும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் இந்த துல்ஹஜ் மாசம் ஹஜ்ஜு என்ற வார்த்தையே அதுல இருக்கு. ஹஜ்ஜு உடைய, துல் என்றால் உடைய, ஹஜ் என்றால் ஹஜ்ஜு உடைய அப்படின்ற அர்த்தம். இப்ப துல்ஹஜ் மாதத்துல ஹஜ்ஜை பத்தி நம்ம தெரியாம இருக்க கூடாது. நம்ம அல்லாஹ் நாடினால் உடனே நமக்கு பெரிய பொருளாதாரத்தை கொடுத்தால் ஹஜ்ஜு செஞ்சிருவோம். எவருக்கெல்லாம் பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு ஹஜ்ஜு செய்யாம இருக்கிறதோ குற்றவாளிகள். இன்னைக்கு போவோம், நாளைக்கு போவோம், இன்னும் வயசாக காலம் தடுத்தாங்க. எந்த நிமிஷமும் நமக்கு உயிருக்கு கேரண்டி கிடையாது. உங்கள்கிட்ட எப்ப பொருளாதாரம் வந்து விட்டதோ, உங்கள்கிட்ட எப்ப செல்வம் இருக்கிறதோ, எப்பொழுது உங்களுடைய வலிவு இருக்கிறது. இந்த செல்வம் வலிவும் சேர்ந்து இருக்கும் போதுதான் கடமை. ஒருத்தர் பொருளாதாரம் இருக்கு, நடக்க கூட முடியலன்னா அல்லாஹ் அவர் கடமை கிடையாது. ஒருத்தர் வலிமை இருக்கிறது, பொருளாதாரம் கடமை இல்லை. வலிவும் உடல் வலிவும் பொருளாதாரம் இருக்கும் பொழுது நீங்கள் செய்யாவிட்டால், நாளைக்கு பிள்ளைய கட்டு பொம்மரை கட்டிட்டு நம்ம ஹஜ்ஜி செய்யறோம், நான் வீட்டை கட்டிட்டு ஹஜ்ஜி செய்யறேன் அப்படிலாம் தாமதப்படுத்த வேண்டாம். ஏனென்றால் அதுதான் அது நடக்கும். நம் மீது நமது பொருளாதாரம் வந்து விட்டால், நாம் ஹஜ்ஜி செய்யாவிட்டால், ஹஜ்ஜி செய்யாத குற்றவாளியாக அல்லாஹ் சந்திப்போம். அப்படி நாம் சந்திக்க கூடாது என்றால், உங்களிடம் பொருளாதாரம் இருந்து விட்டால் என்ன செய்யுங்க, நீங்கள் ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜில 3 வகையான ஹஜ் இருக்கு. ஹஜ்ஜு தமத்து, ஹஜ்ஜு கிரான், ஹஜ்ஜு இஃப்ராத். இந்த 3 வகையான ஹஜ் இருக்கு. அந்த ஹஜ்ஜில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஹஜ் எது என்றால் ஹஜ்ஜே கிரான். ஹஜ்ஜே கிரான் என்றால் அந்த ஹஜ், அந்த கிரான் என்ற ஹஜ் இருக்குது இல்லையா, அது ஒரே உம்ரா, ஒரே இஹ்ராமில் ஹஜ்ஜை உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்வது. ஹஜ்ஜே தமத்து என்றால் முன்பதாக உம்ரா செய்துவிட்டு அதன் பிறகு பிறை 8 அன்று துல்ஹஜ் மாதம் பிறை 8 மீண்டும் ஹஜ் அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜன், உம்ராவுக்கு நியத் செய்யும்போது அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தன் என்று நியத் செய்வார்கள். ஹஜ்ஜுக்கு செய்யும்போது அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜன் என்று நியத் செய்து கொள்வார்கள். இப்படிதான் இந்த பிறை 8
அந்த ஹஜ்ஜுக்காக நியத் செய்துட்டு மினா சென்று மினாவில் 5 வேளை தொழுது விட்டு அதுக்கப்புறம் அரஃபா அடுத்த நாள் பிறை 9 காலை ஃபஜ்ருக்கு பிறகு அரஃபா சென்று அரஃபாவிலே அங்கே தங்கிட்டு, நான் சுருக்கமா சொல்றேன் ஏன்னா இது விரிவா சொல்ல முடியாது இந்த நேரத்தில். அந்த அரஃபாவில தங்குறதா ஹஜ்ஜுங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? எல்லாமே கசருடைய 4 ரக்காயத்தெல்லாம் கசராக தொழுவீர்கள். அங்க போனோம்னா அதே மாதிரி கசரு ஜம்மாக ஒரே நேரத்தில் உகர் நேரத்தில் அசரையும் சேர்த்து தொழக்கூடியது அரஃபாவில். அப்ப அரஃபாவில் அந்த நேரத்தில் நீங்க தங்கினால்தான் உங்களுக்கு ஹஜ். அந்த அரஃபாவுடைய மைதானம், அரஃபா ஸ்டார்ட்ஸ் ஹியர் ன்னு சொல்லிட்டு அங்க ஒரு போஸ்ட் வச்சிருப்பாங்க, அந்த உள்ள போய் இருக்கணும். அது வெளியே சில வந்துட்டு இப்படியே வந்துட்டாங்கன்னா ஹஜ்ஜு நிறைவேறாது. ஏனென்றால் ஹஜ்ஜி அரஃபா, ஹஜ்ஜி என்பது அரஃபாவில் தங்குவதான் ஹஜ்ஜுங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைய தினத்தில் அரஃபாவுடைய நாளில் எத்தனையோ மக்கள் நரகத்தில் செல்லக்கூடிய எத்தனையோ மக்களை நரகத்தில் இருந்து அல்லாஹ் விடுவிக்கின்றான் என்று சொல்றாங்க. அங்கே ஹஜ்ஜில் இருக்கிறவங்க அந்த அரஃபா தினத்தில் நோன்பு வைக்க கூடாது. ஏனென்றால் ஹஜ்ஜி செய்வது கடமை கிடையாது, அந்த சுன்னத்து கிடையாது. அவங்க செய்ய வேண்டியது அங்க தெம்பா அந்த துவா திக்ரு தௌபா இது மாதிரி அந்த வணக்கங்கள்லாம் செஞ்சுட்டு அவங்க சூரியன் மறைந்ததும் அங்கிருந்து என்ன செய்வாங்க, முஸ்தலிஃபா வருவாங்க. அப்ப அங்க மகரிபு தொழாம எந்த நேரம் இருந்தாலும் முஸ்தலிஃபால தான் என்ன செய்வாங்க, மகரிபையும் இஷாவையும் ஜம்மாக தொழுவார்கள். ஜம்மு பிளஸ் இஷா கசராக தொழுவார்கள். அடுத்த நாள் ஜம்ரத்துல் அகபா என்று சொல்லக்கூடிய அந்த ஜமராவுக்கு கல் எறிவார்கள். அதுதான் பிறை 10. பிறை 10ல தான் என்ன செய்வாங்க, ஜமரத்துல் அகபாவுக்கு கல்லெறிந்து விட்டு அப்புறம் என்ன செய்வாங்க, குர்பானியை கொடுத்து விட்டு அப்புறம் முடிகளை எடுத்து விட்டு அப்புறம் எங்க செஞ்சிருவாங்க, தவாஃபுல் இஃபாதா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜுடைய தவாஃபு செய்வாங்க. அது ஃபர்ல். எப்படி அரஃபாத்துங்கிறது ஃபர்லோ, தவாஃபுல் இஃபாதா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜுடைய தவாஃபு செய்யறது ஃபர்லு. இது எல்லாம் விடுபட்டால் ஹஜ் நிறைவேறாது. ஆக இது எல்லாம் இந்த முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அதே நேரத்தில் அரஃபா தினத்தன்று ஊரில் உள்ளவர்கள், நம்ம ஹஜ்ஜி இல்லாம வேற மற்றவங்க சாதாரணமா உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும், அரஃபா அன்று நோன்பு நோக்க வேண்டும். நம்ம இந்த ஹஜ்ஜை பத்தி நம்ம விரிவா சொல்லல, இந்த 10 நாட்கள் உள்ள செய்தியை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஃபுல்லா இருந்ததுன்னா பிறை 11 பிறை 12ல 3 அந்த ஜமராத்துக்கு கல்லெறிதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இங்க சொல்லல. நீங்க அதெல்லாம் நீங்க விளக்கமா நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். இஸ்லாத்தை பத்திங்க முதல் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல உள்ள ஆர்வம், மொபைல்ல உள்ள அந்த என்னென்ன எப்படி ஆப்ரேட் பண்ணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம், இல்ல அது கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கிற ஆர்வம், இல்ல உலகத்துல உள்ள கல்வியை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இஸ்லாத்துல நமக்கு இல்லை. முதல்ல சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாவிட்டால் தொழுகை இல்லை. எத்தனை பேர் தவறு இல்லாமல் நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்றீர்கள்? நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நான் கரெக்டா ஓதுறேன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க இமாமா இல்ல வேற நல்ல தெரிந்தவர்கள் நீங்கள் ஓதி காண்பீர்கள், நான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்றேன், சரியாக இருக்கின்றதா என்பது பாருங்கள் என்று நீங்கள் கேட்க வேண்டும். அப்ப சொல்லுவாங்க நீங்க இந்தந்த இடத்துல இந்த மிஸ்டேக் பண்றீங்க. அவ்வளவு மிஸ்டேக் செய்கின்றார்கள். அதுல ஒரு கவனமே இல்லை. சூரத்துல் ஃபாத்திஹா இல்லைன்னா தொழுகை இல்லை என்றால் நம்ம எல்லாம் மன்னிப்பான். நம்ம தப்பு திக்கி ஓதுனா 2 நன்மைங்கிறது வேற. கடைசி வரைக்கும் எல்கேஜில இருந்து மௌத்தாறு வரைக்கும் இதே கணக்கா, இல்ல எப்ப தெரிஞ்சு மனநம் செஞ்சோமோ அதுல இருந்து மௌத்தாறு வரைக்கும் இதே தப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா? தொழுகை என்றால், ஹஜ்ஜி என்றால், மற்ற வணக்கங்கள் என்றால் 100க்கு 100 மார்க் வாங்கணுமா, இல்ல 100க்கு 10 100க்கு 8 100க்கு 0 இப்படி மார்க் வாங்கணுமா? அப்ப நம்ம சரியாக செய்ய வேண்டும் என்றால் இந்த கல்விகளை கற்க வேண்டும். கோடைக்கால பயிற்சி வச்சாங்க, அதுல அடிப்படை கல்வி, இஸ்லாமிய அடிப்படை கல்வி என்று 1 2 3 புத்தகம் போட்டாங்க. அது யாருக்கு? அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டுமா? நமக்குலாம் அது இல்லையா? அதெல்லாம் நமக்கு தெரியுமா? எடுத்து படியுங்கள், வாங்குங்கள், காசு கொடுத்து வாங்க. எத்தனையோ செலவு பண்றோம்.
நம்ம வீட்டில் இருக்க வேண்டியது இது மாதிரி இஸ்லாமிய அடிப்படை கல்வி 3 படிங்க. நம்ம புள்ள படிச்சு நம்ம புள்ள சொர்க்கத்துக்கு நம்ம எனக்கு இஸ்லாத்தை பத்தி தெரிகின்றதா, மார்க்கத்தை பத்தி தெரிகின்றதா என்றால் தெரியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹுது அன்னி மனாசிகக்கும், ஹஜ்ஜுடைய பாடங்களை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்ங்கறாங்க. நம்ம இஷ்டத்துக்கு போய் ஹஜ் செய்யறது கிடையாது. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கு சொர்க்கமே கூலி. ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கு அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அன்று திரும்பும் பொழுதே எப்படி திரும்புகின்றார்கள்? அன்று பிறந்த பாலகனாக, அன்று பிறந்த பாலகன்ட்ட குழந்தைகிட்ட ஏதாச்சும் குற்றம் இருக்குமா, ஏதாச்சும் தவறுகள் இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. அப்படிப்பட்ட வணக்கத்தை நம்முடைய இஷ்டத்துக்கு செஞ்சோம்னாக்கா அதோடைய எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருந்த ரசூல் சொன்னாங்க, என்னிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஹுது அன்னி மனாசிகக்கும், ஹஜ்ஜின் பாடங்களை என்னிடந்து கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டாக்கா இவங்க எப்படி செய்யறாங்க? அவங்க இஷ்டத்துக்கு போய் செஞ்சுட்டு நான் ஹஜ்ஜி செஞ்சுட்டேன்னு வந்துடுறாங்க. அப்படி இல்லை, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி செஞ்சாங்களோ அப்படி செய்யணும். அதுல எந்த விதத்து இருந்துடக்கூடாது, எந்த ஒரு நூதனம் இருந்துடக்கூடாது, எந்த ஒரு வழிகாடு இருந்துடக்கூடாது, எந்த ஷிர்க் இருந்துடக்கூடாது. பாருங்க, நம்ம மக்கள் என்ன தெரியுங்களா, இங்க இருந்து பொருளாதாரம் கம்மியா ஹஜ் செய்யறதுன்னா பெரிய பொருளாதாரம், ஒரு 4, 5 லட்சம் 6 லட்சம் செலவாகுது அவங்களுடைய அந்த பேக்கேஜுக்கு தகுந்த மாதிரி. இவ்வளோ பணத்தை செலவு செஞ்சு தடுக்கி விழும்போது கல் தடுக்கி விழுதாங்கன்னு வச்சுங்களேன், யா அல்லான்னு கூப்பிடுற வாயி யா முஹைதீன் கூப்பிட்டா அந்த ஹஜ்ஜ அல்லாஹ் ஏத்துக்குவானா சொல்லுங்க? போறவரு நாகூர் தர்கால போய் தாயத்து கட்டிட்டு ஹஜ்ஜிக்கு போறாருன்னு வச்சுங்களேன், அந்த ஹஜ்ஜ அல்லாஹ் ஏத்துக்குவானா? ஷிர்க் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இணை வைத்தல் நம்முடைய இருக்கக்கூடாது. அதுபோல பிதத் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழியில் தான் செய்யணும். அது அல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு போய் ஹஜ் செய்யக்கூடாது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த அரஃபா தினத்தன்று நம்ம இங்க இருக்கிறவங்க நோன்பு வைத்தால் அந்த நோன்புக்கு என்ன நன்மை என்று சொன்னால் மிகப்பெரிய நன்மை. ஒரே ஒரு நாள் நோன்பு வைக்க வரும். அரஃபா என்றால் சில பேர் அங்க அரஃபா மக்காவில அரஃபாவில என்று அரஃபா அன்னைக்குதான் இங்க நோன்பு வைக்க நினைக்கிறாங்க. தவறு. அந்த துல்கச்சோடைய 8-9 நாளுக்கு நீங்க நோன்பு வைக்கலாம், தப்பு இல்லை. நீங்க அன்றைய தினம் மட்டும் நீங்கள் அரஃபா நோன்பு வைத்துட்டு இங்க உள்ள 9 அன்னைக்கு நீங்க வைக்கலனாக்கா நீங்க அந்த அரஃபாவுடைய நோன்பை செய்தவர்கள் ஆக மாட்டீர்கள். நீங்க வைக்கிறதுன்னு சாதாரணமா நீங்க 1ல இருந்து 9 வரைக்கும் நோன்பு வைக்கலாம். ஆனால் அரஃபா என்றால் நாம எங்க 9 இருக்கோமோ அங்கதான் நமக்கு என்னது அந்த அரஃபா. அப்ப நாளைக்கு பெருநாள் என்றால் அதுக்கு முந்தைய தினம் தான் நமக்கு அரஃபா. அன்றைய தினத்தில் இங்கு நோன்பு வைத்தீர்கள் என்று சொன்னால் அந்த வருடத்திற்கு முந்தைய 1 வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அதற்கு பிந்தைய 1 வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். பாருங்க, அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்துக்கு எவ்வளவு ஒரு கருணை காட்டுறதான் பாருங்க. நம்ம ஒரே ஒரு நாள் நோன்பு வச்சா முந்தைய வருட பாவங்கள், பின்னாடி நம்ம செய்யக்கூடிய பாவங்கள், 2 வருட பாவங்களே அல்லாஹ், பாவங்கள சிறு பாவங்கள், பெரும்பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்வோட மன்றாட வேண்டும். சிறு பாவங்கள், அப்ப அந்த சிறுபாவங்களுக்கே சிறுபாவங்களே அல்லாஹ் குற்றம் பிடிச்சானா நம்ம தாங்க மாட்டோம். அப்ப இந்த நோன்புகளை யாருக்கெல்லாம் வைக்க சக்தி உள்ளதோ அவங்க என்ன செய்யுங்க, பிறகு 9 என்று நீங்கள் அந்த நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள், விட்டு விடாதீர்கள். சக்தி இருந்தும் அதை விட்டீங்கன்னு வச்சுக்கலாம் 2 வருட பாவங்கள் மன்னிக்கப்படுவது நமக்கு இல்லாமல் இதெல்லாம் ஆர்வம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த முதல் 10 நாட்களில் இதுவும் ஒரு நாள், பிறகு அரஃபாவுடைய நாள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த அமலையும் நாம் செய்யும் பொழுது இஹ்லாஸாக, அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்ய வேண்டும். இந்த சொன்னோம்ல முதல் 10 நாட்களை செய்யக்கூடிய அமல்னா எல்லா அமலும் செய்யும். திக்ரு செய்யறது இருக்கு, அந்த திக்ரை விரதம் பண்ணல, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஒரு திக்ர் இருக்கு. நம்ம ஊர்ல 4ஆம் கலிமான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த திக்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. நீங்கள் காலையில் 100 தடவை சொல்லி என்றால் 10 அடிமையை விடுதலை விட்டு நன்மை கிடைக்கும்.
எப்பேற்பட்டவர்கள் 100 தடவை சொல்றது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுங்க. 15 நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாக்கா, செலவழிச்சா லாயிலாக மனசார வாய் லாயிலாக சொல்லணும். என்னமெல்லாம் அது இப்படி இல்லை. எந்த வணக்கமா இருந்தாலும் நாம் செய்யும் பொழுது இறைவனை பார்ப்பது போல், இறைவனிட பேசுறது போல் அந்த எண்ணத்தோட செய்யும் பொழுதுதான் நன்மை கிடைக்கும். நீங்க இறைவனை நினைத்து உங்களுக்கு இந்த நன்மையெல்லாம் கிடைக்கும் என்ற அந்த ஆர்வத்தோடு இந்த திக்கரை நீங்க செஞ்சீங்கன்னா 100 தடவை சொல்லிட்டு என்றால் 10 அடிமையை விடுதலை விட்டு நன்மை கிடைக்கும். 100 நன்மை எழுதப்படுகிறது, 100 தீமை அழிக்கப்படுகிறது. நாளைக்கு மறுமையில ஒரு நன்மை இருக்காது. ஒரு 50 இருக்கு, 50-50 இருக்குங்களேன். 49 இருந்துச்சா 2 நன்மை யாரும் கொடுக்க மாட்டாங்க. எந்த தாய் கொடுக்க மாட்டாங்க, தந்தை கொடுக்க மாட்டாங்க, பிள்ளை கொடுக்காது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரும் தர மாட்டாங்க, கட்டிய மனைவி தர மாட்டாங்க, யாருமே தர மாட்டாங்க. உங்ககிட்ட நீங்க டெபாசிட் நீங்க சேர்த்து வச்சிருந்தாதான். அப்ப என்ன செய்யுது? இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நம்ம இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகணும். 10 அடிமை விடுதலை நன்மை, 100 நன்மை எழுதப்படுகிறது. ஒரே ஒரு அமலுக்கு எத்தனை நன்மைகளை பாருங்க. 100 நன்மை எழுதப்படுகிறது, 100 தீமைகள் அழிக்கப்படுகிறது. அன்று காலையில சொல்லிட்டா மாலை வரை சைத்தானின் தீங்கை விட்டு பாதுகாப்பு கிடைக்குது. பாருங்க எவ்வளவு ஒரே ஒரு இபாதத்து, ஒரே ஒரு நன்மை, ஒரே ஒரு அமல். அந்த அமலுக்கு காலையில் நீங்கள் இதை சொல்லிவிட்டீர்கள் என்றால் மாலை வரை சைத்தானின் தீங்கை விட்டு பாதுகாப்பு கிடைக்குது. இதை விட அதிகமாக செய்யாதவரை இவரை விட சிறந்தவர் ஆக முடியாத சொல்றாங்க. ஆக இப்படிப்பட்ட அமல்கள் நிறைய அமல் இருக்கு. நீங்க அதெல்லாம் செய்யுங்க. இந்த 10ல செய்யக்கூடிய இன்னொரு அமல் என்றால் குர்பானி கொடுப்பது. ஹாஜி எல்லாம் அங்க கொடுப்பாங்க குர்பானி, ஹதி என்று கொடுப்பாரு. நம்ம இங்க என்ன செய்வோம்? இங்க கொடுக்குற குர்பான் அறுக்கக்கூடிய நாள் எப்ப? பெருநாள் திடல் தொழுகை தொழுது விட்டு வந்து அறுத்தாதான் அவர்கள் குர்பானி கொடுத்தவர்கள் அவர். அதுக்கு முன்னாடி அறுத்தவர்கள் அவருடைய உணவு தேவைக்கு அறுத்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில கொடுக்கக்கூடியவர்கள் இஹ்லாஸா, ஹஜ்ஜுக்கு போறவங்க இஹ்லாஸா இருக்கணும். அல்லாஹ்வுக்காக தான் போறேன், ஹாஜி என்று சொல்ல வேண்டும், அல்ஹாஜி என்று சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இல்லை என்று நினைச்சு போனாதான் அந்த நன்மை கிடைக்கும். அதே போல ஏன் கடை பெருசா, ஓர் கடை பெருசா, நான் எத்தனை ரூபாய்க்கு வாங்குறேன், நீ எத்தனை ரூபாய்க்கு வாங்குற, இப்படி எல்லாம் கிடையாது. நீ எதை கொடுத்தாலும் இறைவனுடைய திருப்திக்காக கொடுக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்குமே தவிர நீங்கள் பிறகு பாராட்டுவதற்காக நிச்சயதற்காக சிறிய சிற்காயிடும் நன்மையும் கிடைக்காத தண்டனையும் கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து கொண்டு இந்த 10 நாட்களில் அதிகமான அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக என்னை உங்களை ஆக்குவாங்க என்று கூறி இந்த முதல் வரையை நிறைவு செய்கிறேன். சொல்லி அலா ரசூல் கரீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது, அமல்களில் சிறந்தது எது என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். நம்ம ஜிஹாதை பத்தி படிச்சோம். இந்த அமல் செய்யறது, இந்த 10 நாள் செய்ய அமல் ஜிஹாது செய்தோட சிறந்தது என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமல்களில் சிறந்த ஜிஹாத் செய்த அமல்களில் சிறந்ததுங்கிறாங்க. நாம வீட்டில் இருந்தே கத்தி இன்றி ரத்தமின்றி ஆயுதமின்றி அது ஜிஹாத் செய்த நன்மை கிடையாது. இந்த 10 நாட்களை நீங்கள் செஞ்சா அதை விட ஜிஹாது செய்வதை விட சிறந்த அமலை நீங்கள் செய்தவர்களாவீர்கள். அடுத்து அவர் கேட்கிறாரு, சும்மா மாதா அப்படின்னு சொல்லும் பொழுது ஹஜ்ஜுன் மப்ரூர். ஃபர்ஸ்ட் கேட்கும் பொழுது ஐயோ அமலில் அஃப்வல் ஈமானு பில்லாஹி வ ரசூலி. ஃபர்ஸ்ட் சொல்றது என்னங்க? அல்லாஹ்வையும் அல்லாஹ்விடத்து நம்பிக்கை வைக்கிறது. பாருங்க, நம்ம கிட்ட நிறைய பேருக்கு இந்த நம்பிக்கையே இல்லை. நான் நம்புறேன்னு சொல்றாங்களே தவிர முழுசா ரசூல் ஸல்லல்லாஹு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நம்பினாங்களோ அப்படி நம்புறது இல்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொன்ன அஸ்லீம், கட்டுப்படு, கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலங்கள் ரட்சகனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நம்மகிட்ட அல்லாஹ் சொல்றான் அஸ்லீம், கட்டுப்படுகின்றான். கட்டுப்படுகின்றோமா? எப்படி கட்டுப்படுகின்றோம்? 5 வேளையை தொழ சொல்றான், தொழுகிறது இல்லை. நீங்க ஜிம்மாவுக்கு வந்து அத்தனை பேர் 5 வேளை முஸ்லீம்களா? 5 வேளை தொழக்கூடிய முஸ்லீம்களா நம்ம இருக்கிறோமா? ஏதோ ஜிம்மாவுக்கு தொழுது விட்டால் நான் தொழுகையை நிலையை நிறைவேற்றி விட்டேன்னு நம்ம என்ன இருக்கு? அப்படி அல்ல. அஸ்லீம்னாக்கா 5 வேளையும் விடாம தொழுது. ஜமாத்தோட சிறந்த சிறப்பு 27 மடங்கு நன்மை கிடைக்கும். அப்படி நாம் செய்தால் நாம் முஸ்லீம்.
அப்படி செய்யாவினா முஸ்லீம் என்பதில் கேள்விக்குறி இருக்கின்றது. அப்ப நம்ம திருந்தணும். இந்த துல்ஹஜ் மாதத்தில் நீங்க முடிவெடுங்கள், நான் இன்றிலிருந்து நான் விடாமல் 5 வேளையில் தொழுவேன். எந்த பயணத்தில் இருந்தாலும் சரி, ஊரில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும், எங்க இருந்தாலும் தொழுவேன். நீங்க முடிவெடுங்க. அதுல முக்கியமா முதல் அந்த அல்லாஹ்வுக்கு பிடித்த அமல் என்ன? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொள்வதை, நல்ல வலிமையான ஈமான் கொள்ளுங்க, நம்பிக்கை கொள்ளுங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களை இந்த ஈமான் மூமின்களா ஆகிறத மெயின். நிறைய பேர் அந்த ஈமான் லிஸ்ட்லே இல்லை, முஸ்லீமா இருப்பாங்க, மூமினா இருக்க மாட்டாங்க. பாருங்க, இதெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு. முஸ்லீமுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, மூமினுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம முஸ்லீம் மூமினாவும் இருக்க வேண்டும், முஸ்லீமாக இருக்க வேண்டும். 2 கேட்டகரியில வந்துடணும். நான் முஸ்லீம் கேட்டகரியில இருந்துட்டீங்கன்னாக்கா நீங்க 2வது நிலை தான். முதல் நிலை ஈமான். இப்ப 2 நிலையில் இருக்கக்கூடியவர்களாம் ஆக வேண்டும். அடுத்ததாக சொல்லும் பொழுதுதான் அதாவது என்ன, ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். 2வது சொல்லும்போது ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். 3வது சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஹஜ்ஜுல் மப்ரூர். முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ். எல்லாம் இந்த 10 நாட்கள் தான் வருது. ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம். நாம் அல்லாஹ்வை நேசித்தால் அல்லாஹ் நம்மளை பண்றாங்க நேசிக்கிறார். நம்ம நடந்து போனா ஓடி வரலாம். யாராச்சும் செய்வாங்களா? நமக்கு ஈக்குவலா சேர்த்து கூட செய்ய மாட்டாங்க. பெற்ற தாயா இருந்தாலும் யாராவது பெற்ற தாய் இருப்பாங்க, நம்மளை நேசிப்பாங்க, அதோடைய வேற. ஆனால் நீங்கள் யாரை நேசித்த, நீங்க நேசிக்க மாட்டாங்க. அல்லாஹ் எப்படி நேசிக்கிறான்? நாம் 1 ஜான் சென்றால் அவன் 2 ஜான் வர்றான், 1 முழம் போனா 2 முழம் வர்றான், நடந்து போனா ஓடி வர்றாங்க. அல்லாஹ் இது நம்ம விளங்கி இருக்கிறோமா? அல்லாஹ் பேச்சையை கேட்கின்றோம். குர்ஆனை எடுத்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எத்தனை பேர் படித்திருக்கின்றோம்? அது படித்த பிறகு எத்தனை பேர் செயல்படுகின்றோம்? யோசிக்கணுமா இல்லையா? இதான் அல்லாஹ்வை நேசிக்கிற லட்சணமா? பாருங்க. அப்படி இல்லை என்றால் இன்றிலிருந்து நம்ம 5 வேளை தொழக்கூடியவர்களாகும், இறைவனுடைய சொல் பிரகாரம் நடக்கக்கூடியவர்களாகும், குர்ஆன்ல வசனங்களை படித்து அதன்படி செயல்படக்கூடியவர்களாக ஆக வேண்டும். ஏனென்றால் சஹாபாக்கள் 10 வசனங்களை படிப்பார்கள், அந்த 10 வசனங்களை செயல்படுத்தி விட்டு அடுத்த 10 வசனங்களை படிப்பாங்க. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு வாழ்க்கை எவ்வாறு இருந்தது பொழுது குர்ஆனாக இருந்தது என்று சொல்கின்றார்கள். ஆக இந்த முக்கியமான இந்த நாட்களில் நாம் உறுதி எடுப்போம். நான் உண்மை முஸ்லிமாக, உண்மை மூமினாக இருப்பேன், அல்லாஹ் கட்டுப்படுவேன், அல்லாஹ் கட்டுப்பட்டு உண்மை முஸ்லிமாக இருப்பேன், குர்ஆன் பிரகாரம் என் வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்று உறுதி எடுங்கள். ஷைத்தான் உங்களை கெடுத்துட முடியாது. நீங்கள் உறுதியா இருந்தா ஷைத்தான் உங்களை எடுக்க முடியாது. நம்ம பலகீனமா இருக்கிற ஷைத்தான் கெடுக்கிறான். ஆக அப்படிப்பட்ட உறுதிமிக்க உண்மை முஸ்லிம்களாக, உண்மைகளாக நம்மை ஆக்கலாம் என்று கூறி இந்த முறையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.